இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். குறிப்பா அந்த ஒரு அமைப்பு தாக்கல் செய்த வழக்குல ஏதோ இப்பொழுது இந்த 4-5 ஆண்டுகளுக்குள்ள டான்ஜெட்கோல தவறு நடந்ததை போல தனியாக அதை பிரித்து எடுத்து நீதிமன்றத்திலே வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார். அது குறித்து புகாரையும் கொடுத்திருக்கின்றார்கள். நீதிமன்றம் என்று சிபிஐ விசாரணைக்கு என்று உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார்கள். ஆக என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த டான்ஜெட்கோனுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பொறுப்பு பார்த்ததுனால சொல்றேன், எந்த இடங்களிலும் டான்ஜெட்கோ அல்லது அரசு நிர்வாகம் இதில் எந்தவித தவறுகளுக்கும் இடமில்லை. முறையாக 3 குழுக்கள் அதை பரிசீலித்து ஒவ்வொரு டெண்டரும் இறுதி முடிவு எடுத்துதான் அதற்கான உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எந்த இடங்களிலும் அரசுக்கோ டான்ஜெட்கோக்கோ ஒரு நயா பைசா கூட இழப்பு ஏற்படவில்லை என்பதை மிக தெளிவாக உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிபிஐ விசாரணை நியாயமா நடக்குமா நடக்கலையான்னு விசாரணை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி போகுது என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சில நேரங்கள் இதுல கூட சில அதிமுகவுடைய வழக்கறிஞர்லாம் கூட இதுல உள்ள கொண்டு வந்து போட்டாங்க. அதே அதிமுக கட்சி எடப்பாடி பழனிசாமி மேல கேஸ் போட்டப்ப ஹைகோர்ட்ல சிபிஐ விசாரணை சொன்னப்ப உச்சநீதிமன்றத்துல போய் அதுக்கு தடையாணை வாங்கினாங்க. இதெல்லாம் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வரலாறுகள். அதெல்லாம் மறைச்சு இன்னைக்கு என்னமோ அவங்க இந்த வழக்குல தங்களையும் இணைச்சிருக்காங்க. அவங்க ஆட்சி காலத்துல இதுதான் நடந்திருக்கு. அது அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. இதுல நான் யாரையும் இது சரி தவறுன்னு சொல்ல, என்ன நடைமுறைகள் டான்ஜெட்கோ போர்டு என்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறதோ அதே நடைமுறைகள். ஏன்னா நீங்க ஒரு செய்தி வெளியிடுறது தொலைக்காட்சிகளா இருக்கலாம், பத்திரிகைகளா இருக்கலாம், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும்தான் வரும். இதுக்குள்ள என்ன நடந்ததுங்கிறத முழு விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த அடிப்படையில நீங்கள் செய்திகள் வெளியிடுவதற்கு வசதியா இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு நீங்க அழைச்சதுக்கான விளக்கங்களை கொடுக்கணும். இல்ல முகாந்திரம் இருந்தான் ஒரு சுயமான ஒரு விசாரணை வேணும் அப்படிங்கிறதுலதான் ஒரு பேரா தான் கடைசி பேரா படிச்சிருக்காங்க. முழு உத்தரவு இன்னும் வரல. நீதிமன்றத்தினுடைய முழு உத்தரவு இன்னும் வரல. அந்த ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க தெரியும். கடைசி பேரா மட்டும் வாசிச்சிருக்காங்க. அதனால அந்த கடைசி பேரா வாசிச்சு நாளைக்கு ஆர்டர் வர 2 நாள் ஆச்சுன்னா இன்னைக்கு நீங்க சிபிஐ விசாரணை மட்டும்தான் அப்படிங்கறது மட்டும்தான் தலைப்பு செய்தியா போடுவீங்க. அதுக்காக தான் இந்த விளக்கங்கள் கொடுக்குறோம். ஒரு புகார் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட ரொம்ப வசதியா இந்த 4 வருஷத்துல நடந்தது மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து இது தவறு நடந்திருக்குன்னு சொல்லக்கூடியவங்க இல்ல. அவங்க 21க்கு அப்புறம் எடுத்து சொல்றாங்க. ஒரு 7 டெண்டர்ல இந்த மாதிரி நடந்திருக்கு, ஒரே பிரைஸை கோட் பண்ணிருக்காங்க. எப்படி அவங்க கோட் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடி 16, 17 நான் இப்ப எவ்வளவு டெண்டர் சொன்னேன், 18, 19ல சொன்னேன். 87ல இருந்து இந்த நடைமுறை இருக்கு. அதெல்லாம் ரொம்ப வசதியா மறைச்சு இந்த 5 வருஷத்தை மட்டும் தவறு நடந்ததை போல அந்த அமைப்பு ஒரு கட்சிக்கு ஒரு சில கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதா தான் நான் நினைக்கிறேன். அவங்க ஒரு சுயமா செயல்படல, ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு நீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்து இந்த உத்தரவுகளை பெற்றிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். சார் நான் அன்னைக்கு வாக்களிக்கணும்னு தான் நினைச்சேன். நான் 3 மணிக்கு 3:03க்குள்ள புறப்பட்டு நம்ம போய் அங்கே வாக்களிச்சிடணும் தான் நினைச்சேன். போய் வாக்களிக்கிறது என்னுடைய கடமையாக தான் நினைச்சேன். இங்கே ஒவ்வொரு பூத்தா நாங்கள் போயிட்டு இருந்தோம். சில பூத்துக்களில் அதிமுகவினர் பூத்துக்கு உள்ளேயே இருந்தாங்க. சில பூத்துக்கு உள்ளேயே இருந்தாங்க. ஏஜென்ட் இல்லாதவங்களும் பூத்துக்குள்ளேயே இருந்தாங்க. அதெல்லாம் எங்களுடைய ஏஜென்ட்டுகள் சுட்டி காட்டினா கூட சில இடங்கள்ல அவங்கள வெளியேற்றுறதுக்கு முயற்சி எடுத்தா கூட அவங்க ஒரு உங்களுக்கு தெரியும் எப்படி இங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி கெடுக்கணும்னு நினைச்சாங்க. எந்த மாதிரியான நடவடிக்கைகள் 2-3 நாட்களா கடைசியா இருந்தாங்க. போய் மறியல்லாம் பண்ணாங்க. மாவட்ட ஆட்சியர் மறியல்லாம் பண்ணி தேர்தலாம் நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த சூழலுக்கு போனாங்க. கடைசி அந்த 2 மணி நேரங்கள்ல ஒரு பரபரப்பான சூழல் இருக்கக்கூடிய அந்த காரணத்தினாலதான் நான் வாக்களிக்க போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏன்னா முழுமையா இங்க இருந்து பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் தான் நான் வாக்களிக்க போக முடியல. உள்ளபடியே நான் போகணும். 3 மணிக்கு புறப்பட்டு 5 மணிக்கு நாங்கள் போய் ஓட்டு போடணும்னு நினைச்சு கடைசி கட்டம் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சூழலை தவிர்க்க வேண்டும்.